டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து. டிரான்ஸ்லேட்டர்ஸ் கம்பைலர் டிசைன் யூனிட் 1ல் ஃபஸ்ட்டு டாபிக் இதுதான். ஸோ டிரான்ஸ்லேட்டர்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு சி ப்ரோக்ராமை ரன் பண்ணி காட்டுறேன். ரன் பண்ணும்போது நம்மளோட சி கோடு வந்து என்ன வடிவத்தில் மாறி ஃபைனலாக அவுட்புட்டாக வருதுங்கிற ஒரு டிரான்சிஷனை காட்டுறேன். அந்த டிரான்சிஷன் தான் என்டையர் கம்பைலர் டிசைனோடைய மெயின் கான்செப்ட். இப்போ வந்து என்கிட்ட வந்து ஒரு சி ப்ரோக்ராமிங்கோடைய ஹலோ வேர்ல்டு கோடு இருக்குது. இதுதான் அந்த ஹலோ வேர்ல்டு கோடு. இந்த ஃபைல் வந்து .c எக்ஸ்டென்ஷனில் இருக்கும். அந்த ஃபைல் எங்கே இருக்குதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த ஃபோல்டரில் டெஸ்க்டாப் கம்பைலர் டிசைன் ஹலோ வேர்ல்டுங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. இந்த ஃபைல் வந்து ப்ராஜெக்ட் ஃபைல், இதை விட்டுருங்க. ஏன்னா இதை வந்து இந்த ஐடி இந்த டூலில் ஓப்பன் பண்ணுறதுக்காக இந்த ஃபைலு. நம்மக்கிட்ட இருக்க ஒரே சோர்ஸ் கோடு வந்து இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா சி சோர்ஸ் ஃபைல்னு இருக்கும். இதுதான் நம்மளுடைய இந்த சோர்ஸ் கோடு. இப்போ இந்த ஃபோல்டரில் இந்த 2 ஃபைலை தவிர வேறு எதுவுமே இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் பில்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது ஆக்சுவலாக கம்பைலிங் தான். பில்ட் பண்ணும்போது இங்கே கீழே கன்சோலில் என்ன அவுட்புட் வருதுங்கிறதையும் கவனிங்க. இது பில்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே என்னென்ன ஆட் ஆகிருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பில்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதில் என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். main.oன்னு ஒரு ஃபைல் வந்திருக்கு. அப்புறம் hello world.exeன்னு ஒரு ஃபைல் வந்திருக்கு. இப்போ பாருங்கள், 2 ஃபைல் தான் இருந்துச்சு. நடுவில் ஒரு OBJன்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அந்த ஃபோல்டருக்குள்ள டீபக்குள்ளே main.o மெயின்ங்கிறது நம்ம சி ப்ரோக்ராம் எழுதின ஃபைலோடைய பேர் தான். பட் .oங்கிற எக்ஸ்டென்ஷன். இதை நான் என்ன பண்ணுறேன், நோட்பேடில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்படி தான் இருக்கும் ஆப்ஜெக்ட் ஃபைல். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது என்ன பண்ணுறேன், பின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அதுக்குள்ளே டீபக்னு ஒரு ஃபோல்டருக்குள்ளே இந்த அப்ளிகேஷன் ஒரு ஃபைல் இருக்குது. இதை நான் நோட்பேடில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் மறுபடியும். ஓகே, இதை பார்த்தா உங்களுக்கு எதாவது புரியுதா? இது ஒன்றுமே புரியாது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ நம்ம வந்து ஒரு கம்பைல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து ஆக்சுவலாக சி ப்ரோக்ராமில் 2 ஃபைல் கிடச்சிருக்கு. பட் ஒரு சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் டேரெக்டாக நமக்கு மெஷின் கோடு கிடச்சிடும். இப்போ இந்த கம்பைலேஷன் ப்ராசஸை பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் சோர்ஸ் கோடு, அதாவது நமக்கு புரிகிற மாதிரி லாங்குவேஜில் எழுதுகிற கோடு தான் ஹை லெவல் கோடு. இது வந்து printf hello world. printfங்கிறது நம்ம பாஷை இல்லை, இருந்தாலும் print அப்படின்னா நமக்கு புரியும், ரிட்டன் அப்படின்னா நமக்கு புரியும். ஸோ நமக்கு ஓரளவுக்கு புரிகிற பாஷையில் நம்ம எழுதுகிற லாங்குவேஜ் தான் ஹை லெவல் லாங்குவேஜ். அதை ஃபைனலாக இந்த மிஷின் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது தான் இந்த டிரான்ஸ்லேட்டர்ஸோட வேலை. இந்த டிரான்ஸ்லேட்டர்ஸில் 3 கேட்டகரி இருக்குது. அது என்னென்னு நான் உங்களுக்கு ஸ்லைடில் காட்டுறேன். ஸோ என்கிட்ட இந்த சி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் இருந்துச்சு. இந்த ஃபைலை வந்து இந்த கம்பைலர் என்ன பண்ணுச்சு, கோடை கம்பைல் பண்ணி ஃபைனலாக எனக்கு வந்து ஒரு EXE ஃபைல் கொடுத்துச்சு. அதாவது அப்ளிகேஷன். இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் போய் பார்த்தீங்கன்னா EXE எக்ஸிக்யூட்டபிள்னு சொல்லுவோம். விண்டோஸை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸிக்யூட்டபிள். இதை டபுள் கிளிக் பண்ணால் ரன் ஆகும். நான் உங்களுக்கு இதை காட்டுறேன். நான் ஒரு கமாண்ட் விண்டோ ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். அந்த விண்டோ ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஃபோல்டருக்குள்ளே போகிறேன். இப்போ இந்த ஃபைல் பேர் hello world.exe. இதை என்ட்ரு அடித்தோடனே நான் சி ப்ரோக்ராமில் என்ன அவுட்புட் கொடுத்தனோ, என்ன அவுட்புட் வரணும்னு கொடுத்தனோ அது எனக்கு வரும். வந்துச்சு பார்த்தீங்களா? இது எப்படி வந்துச்சுன்னா இந்த ஃபைல்லேருந்து தான் வந்துச்சு. ஸோ இப்போ நான் டேரெக்டாக இந்த ப்ரோக்ராமை கொடுத்து என்னுடைய கம்ப்யூட்டரில் இருக்கிற ஹார்ட்வேருக்கு வந்து இந்த ப்ரோக்ராமை கொடுத்தேன்னா அதுக்கு புரியாது, அது ரன் பண்ணாது. அதனால எனக்கு என்ன தேவைன்னா டிரான்ஸ்லேட்டர்னு ஒன்று தேவை. அந்த டிரான்ஸ்லேட்டரை வந்து என்ன பண்ணுது, இந்த மெயின் கோடை, அதாவது ஹை லெவல் கோடை கன்வெர்ட் பண்ணி ஃபைனலாக ஒரு EXE ஃபைலை கொடுக்குது. அந்த EXE ஃபைலை நம்ம நோட்பேடில் ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு ஒன்றுமே புரியல. அது ஜஸ்ட்டு வந்து நமக்கு யூனிகோடு இதுன்னு நிறைய கோடு இருக்குது. அந்த கோடு வழியாக நோட்பேடில் நமக்கு எதையோ ஒன்று காட்டுது. ஆனால் கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் இது வந்து EXE ஃபைல் 0s and 1s இருக்கும். பைனரி ஃபைல்னு சொல்லுவாங்க. இந்த பைனரி ஃபைல் தான் நம்ம சிஸ்டமில் இருக்கிற ஹார்ட்வேரை வந்து டைரெக்டாக ஹார்ட்வேருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு புரியிற லாங்குவேஜில் எழுதப்பட்ட கோட்ஸ். ஸோ நான் எனக்கு புரிகிற மாதிரி எழுதின இன்ஸ்ட்ரக்ஷனை கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி மாற்றி ஒரு ஃபைலாக கொடுக்கறதுக்கு பேர் தான் டிரான்ஸ்லேட்டர். ஸோ இப்போ நம்ம ஒரு ஹை லெவல் கோடை வந்து அப்படியே மிஷின் கோடாக கன்வெர்ட் பண்ண பார்த்தீங்களா? இந்த ஹை லெவல் கோடில் வந்து மிஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இடப்பட்ட டைமில் நடந்த எல்லா ப்ராசஸும் சேர்ந்து தான் இந்த கம்பைலர் டிசைன் சப்ஜெக்டில் நம்ம ஃபுல்லாக படிக்க போகிறோம். அந்த கான்செப்ட் தான் கம்பைலரோட வேலையாக தான். ஸோ இப்போ டிரான்ஸ்லேட்டர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோடு வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எழுதுனால இன்னொரு லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது தான் டிரான்ஸ்லேட்டர். எந்த மாதிரினா கம்ப்யூட்டருக்கு புரியிற லாங்குவேஜில் கொடுக்கறது. ஃபைனலாக பைனரி ஆர் எக்ஸிக்யூட்டபிள். அந்த எக்ஸிக்யூட்டபிளுக்கு தான் நான் உங்களுக்கு EXEன்னு காட்டினேன். இந்த டிரான்ஸ்லேட்டர் 3 டைப் இருக்குது.
ஒன்று வந்து கம்பைலர். ஒரு சோர்ஸ் கோட் கொடுத்தோம்னா அதை அப்படியே கம்ப்ளீட்டாக இன்னொரு ஃபைலாக கொடுக்கும் மிஷின் கூட. அதை ஜஸ்ட் நம்ம ரன் பண்ணிக்கலாம். சி கம்பைலர், ஜாவா கம்பைலர் வந்து இப்போ சி கம்பைலர் வந்து EXE ஃபைல் கொடுத்துச்சு, ஜாவா கம்பைலர் வந்து பைட் கோட் கொடுக்கும், அதாவது கிளாஸ் ஃபைல்னு ஒன்று கொடுக்கும். அது வந்து கம்பைலர். ரெண்டாவது டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்பிரேட்டர். இன்டர்பிரேட்டர்னா உங்களுக்கு என்டையர் கோடையும் ஒரே நேரத்தில் கம்பைல் பண்ணாது, ஒவ்வொரு லைனாக எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் லைன் எடுக்கும், அதை கன்வெர்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிடும், அடுத்த லைன் போகும், கன்வெர்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும். அதுதான் இன்டர்பிரேட்டர். ஒவ்வொரு லைனாக செக் பண்ணும், ஃபைனலாக நமக்கு அவுட்புட் ஃபைலுங்கிற மாதிரிலாம் வராது. அது வந்து எக்ஸாம்பிள் வந்து பைத்தான் இன்டர்பிரேட்டர். அடுத்தது மூணாவது கேட்டகரி அசம்பிளர்னு ஒன்று இருக்குது. இந்த அசம்பிளர் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்க்கியூட் அந்த மாதிரி போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா அசம்பிளி லாங்குவேஜ் எழுதுவோம். அந்த அசம்பிளி லாங்குவேஜை வந்து மறுபடியும் ஃபைனலாக மெஷின் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது அசம்பிளர். ஸோ நம்ம மோஸ்ட்லி கம்பைலர் தான் யூஸ் பண்ணுவோம், இன்டர்பிரேட்டர் பைத்தானுக்கு யூஸ் பண்ணுவோம். இதான் வந்து இந்த டிரான்ஸ்லேட்டர்ஸோட கேட்டகரி. ஏன் டிரான்ஸ்லேட்டர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப காம்ப்ளெக்ஸான கோடாக இருக்கட்டும் இல்லை ரொம்ப ஈஸியான கோடாக இருக்கட்டும், நம்ம ஒவ்வொரு தடவையும் மிஷினுக்கு புரிகிற மாதிரி 0s and 1sலையும் பைனரிலையும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்க முடியாது. அது ஹியூமனுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால ஹியூமனுக்கு புரிகிற லாங்குவேஜ் ஒன்று கிரியேட் பண்ணாங்க ஹை லெவலில், ஓரளவுக்கு ஹியூமனுக்கு புரிகிற மாதிரி சின்டாக்ஸ் வச்சாங்க. இப்படி எழுதுனா இது இப்படி ரன் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ நம்ம ஹை லெவலில் எழுத ஆரம்பிச்சிட்டோம். கம்பைலர் வந்து அதை மிஷினுக்கு புரியிற மாதிரி கன்வெர்ட் பண்ணுற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால டிரான்ஸ்லேட்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டிரான்ஸ்லேட்டருக்குள்ள தான் கம்பைலர், இன்டர்பிரேட்டர், அசம்பிளர்லாம் இருக்குது. அதாவது கம்பைலருக்குள்ள, அதாவது டிரான்ஸ்லேட்டருக்குள்ளனா டிரான்ஸ்லேட்டர் கேட்டகரியில் 3 கேட்டகரி இருக்குது. அது வந்து கம்பைலர், இன்டர்பிரேட்டர், அசம்பிளர். ஸோ அதோடைய ஜஸ்ட் கம்பேரிசன் டேபிள்னு வச்சுக்கோங்களேன். இதை பார்த்தா உங்களுக்கு நம்ம இது வரைக்கும் சொன்னதை வந்து சம்மரைஸ் பண்ண மாதிரி இருக்கும். இந்த டாப்பிக்கோடைய நோட்ஸை எங்கள் வெப்சைட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். வெப்சைட் நேம் cscitexampreparation.in. அதில் போய் பாருங்கள். அதே மாதிரி ப்ரோக்ராமிங், வெப் ஆப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னா எங்களுக்கு யூடியூப்ல இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனல் நேம் தி டெவலப்பர் டூல்ஸ். அதில் 250க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராமிங், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.